ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை இருந்தாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரவை போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ நாம் வந்திருக்கிற தலம் திரு பழையனூர் என்று சொல்லக்கூடிய தலம். நமக்கு காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் அவதாரம் பண்ணி அவர் ஒரு சிவனடியாராக இருந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வருகின்ற போது அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாமி ஒரு 2 மாங்கனி கொடுத்தாரு. அதனால் கணவன் காரைக்கால் அம்மையாரை தெய்வம்னு சொல்லி அவர் வீட்டை விட்டு வெளியே போய் வேறு கல்யாணம் பண்ணிட்டார். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அதில் சொல்லலை. இப்போ காரைக்கால் அம்மையார் கணவன் இப்படி நம்மளை வெறுக்கிறான் என்று சொன்ன உடனே காரைக்கால் அம்மையார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த உடம்பானது இறைவனிடத்திலே கேட்டு இந்த சதையானது நீங்க பெற்று எனக்கு பேய் உருவம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இறைவனும் காரைக்கால் அம்மையாருக்கு அந்த பேய் உருவம் கொடுத்த உடனே அந்த சுற்றத்தார்கள்லாம் ஐயோ பேயின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. உடனே காரைக்கால் அம்மையார் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அந்த பேய் உருவம் எடுத்து நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கைலாயத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த அம்மா கைலாயத்துக்கு பேய் உருவில் தலைகீழாக நடந்து போகிறாங்க கைலாயத்தை அடைந்த உடனே. அப்போ இது சேக்கிழார் காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தை 66 பாடல்களில் சொல்கிறார். இப்போ 66 பாடல்களும் நாம் பாடி அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணுன்னா நேரம் இல்லை. இப்போ என்னென்னா 57வது பாடலிருந்து தான் அவருடைய ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி 57வது பாடல்ல இருந்து தான் அம்மையாருடைய அந்த தெய்வ நிலையை இறைவன் நமக்கு சேக்கிழார் மூலமாக காட்டுறார். இப்போ அந்த காரைக்கால் அம்மையார் கைலாயத்துக்கு போகிறாங்க. போகும்போது அந்த அம்மா தலைகீழாக நடந்து போகிறாங்க. நடந்து போன உடனே பக்கத்தில் இருக்கிற அம்பிகை இப்படி ஒரு அதிசயமான ஒரு மனிதர் வர்றாங்களே, அவங்க யார் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் கேட்குறாங்க. அதுதான் 57வது பாடலில் சேக்கிழார் சொல்கிறார் அந்த காட்சியை. ஐயா மதிமா அம்பிகை திரு உள்ளத்தின் அதிசயத்து அருளி தாழ்ந்து தம் பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம் பெருமான் ஓர் ஏற்பில் யாக்கை அன்பு என்னே என்ன நம் பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான். அம்பிகை பார்த்து சாமி கிட்ட கேட்குறாங்க,
இப்படி ஒரு தலையினாலே நடந்து வரக்கூடிய இந்த உடம்பினுடைய யாக்கையினுடைய அன்பு என்ன அப்படின்னு சொல்லி சாமி இடத்துல அம்பிகை வந்து கேட்குறாங்க, அம்பாள் கேட்குறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் அம்மை கான் உமையே நம்மை பேணும் அம்மை கான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று பின்னை அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் முய்யவே அருளிச் செய்தார். இந்த அம்மையாருடைய வடிவம் வேண்டி கேட்கப்பட்ட வடிவம். அதனால் இந்த வடிவமானது இந்த அம்மை நம்மை பேணும் அம்மை என்று அம்பிகைக்கு விளக்கம் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அம்மை வந்து இறைவனை எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. அங்கனன் அம்மையே அங்கனன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்பொன் பாதம் பணிந்து விழுந்து எழுந்தார் தம்மை சங்கவென் குழையினாரும் தாம் எதிர் நோக்கி தம்பால் இங்கு வேண்டுவது என் என்ன எதிர் நோக்கி தம்பால் இங்கு வேண்டுவது என்ன இறங்கி நின்று இயம்புகின்றார். சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மையே என்று அழைத்தவுடன் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை அப்பா என்று அழைக்கிறார்களாம். அப்பொழுது அந்த காரைக்கால் அம்மையாரிடத்திலே நோக்கி உமக்கு வேண்டும் வரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். நீ வேண்டுவது என்னன்னு காரைக்கால் அம்மையாரிடத்தில் நம்ம கைலாயத்தில் சிவபெருமான் கேட்குறார். அப்போது நம்மளா இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை கொடு, நான் நல்லா சுகமாக வாழணும், எனக்கு இன்னொரு இளமை பருவத்தை கொடு, இப்படிலாம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் காரைக்கால் அம்மையார் வந்து சாமிக்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுறாரு. இரவாத இன்ப அன்பு வேண்டி பெண் வேண்டுகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க
என்றார். நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அருமையான வரம் கேட்டார். நம்ம கிட்ட இருக்கிற அன்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு காணாமல் போயிடும். அதனால தான் இந்த அன்பெல்லாம் எனக்கு வேண்டாம், இரவாத இன்ப அன்பு வேண்டும் அப்படின்னு அன்பை கேட்குறாங்க. அன்பு இறைவன் தான் நமக்கு ஊட்டணும். நம்மளா போய் அன்பை தேடி எங்கேயும் போய் கிடைக்காது. அப்படி காரைக்கால் அம்மையார் அந்த அன்பை வேண்டி பெறுகிறார். எனக்கு இனிமே பிறவி வேண்டாம், அப்படி மீண்டும் பிறவி இருக்குமானால் உன்னை என்றும் மறவாது இருக்க வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். உன் அடியின் கீழ் இருக்க என்றார். கைலாயத்தில் போய் காரைக்கால் அம்மையார் கேட்குறார். இப்போ கைலாயத்தில் போய் சாமி ஆட முடியுமா? அதனால் சாமி என்ன பண்ணுறாரு, காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு இடம் தேர்வு பண்ணுகிறார். இந்த இடத்துக்கு போய் நீ பாடு, அந்த இடத்துல நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சாமிக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் எடுத்த உடனே வரம் கொடுத்தாக்க உடனே அங்கேயே நம்ம தங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாமி அடுத்த பாடலில் தான் அதை எங்கன்னு சொல்கிறார். கூடுமாறு அருள் கொடுத்து குளவு தென் திசையில் என்றும் நீடு வாழ் பழன மூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்றான். பரவுவார் பற்றாய் நின்றான். பரவுவார் பற்றாய் நின்றான். ஆலங்காட்டுக்கு போ, அங்கே நான் ஆடிக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு எவ்வளோ நேரம் பாடணுமோ அவ்வளோ நேரம் பாடுன்றார். அப்போது காரைக்கால் அம்மையார் ஆலங்காட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து என்ன பாடினாங்க, எப்படி சாமி ஆடினார், அந்த பாடலை இப்போ தான் நம்ம பாட போகிறோம். இதுதான் சேக்கிழாருடைய திறம். சேக்கிழார் இப்படி தான் 66 பாடலில் நம்மளை வளைச்சி கொண்டு போவார். நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். சேக்கிழாருடைய செயல்கள்லாம் நம்ம படிக்கணுன்னா ரொம்ப பொறுமை வேணும். இப்போ நம்ம படித்ததே ஒரு 4 பாட்டு தான். இப்போ அடுத்தது நாம் 11ஆம் திருமுறைக்கு போகிறோம். காரைக்கால் அம்மையார் என்ன பாடினார், இறைவன்